பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. அவ்வளோலாம் செவிடு இல்லையே. நானும் திக்கிறேன் முக்கிறேன், இந்த ஆமவாயை நிமிந்தே பார்க்க மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, ஒரே நாள்ல எனக்கு தாலி கட்டி என்ன பொண்டாட்டியே கூட்டு வந்தாரு. அதுக்கு தண்டனையா கடவுள் ஸ்பீக்கர் அவுட் ஆக்கிட்டாரு போலயே. அச்சச்சோ, அப்ப தப்பு பண்ணா இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்குமா? விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிரு. நானே கொலை வரியில இருக்கேன். அது சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அதிசயமா மரியாதை எல்லாம் வருது. ஐயே, அதானே. சரி சொல்லு, என்ன விஷயம்? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப இடத்த காலி பண்ணு. இல்லங்க சார், இருக்கு. அப்பன்னா சொல்லு. ஒன்னும் இல்ல, அந்த ஸ்ருதி என்ன திட்டும் போது என்ன விட்டு கொடுக்காம பேசினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னதான் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் குரட்டை விட்டாலும் வெளியே என்ன விட்டு கொடுக்காம இருந்தீங்களே, அதுக்கு தேங்க்ஸ். நானும் எனக்காக அந்த பொண்ணுகிட்ட நான் தான் பேசியாக நான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க புயல் மாதிரி வந்துட்டீங்க. அதை பார்த்து இது நேத்து நம்ம ரூம்ல இருந்த ஆமவாயம் தானான்னு எனக்கே தோணிட்டு ஒரு நிமிஷம். அருணும், இவளை விடக்கூடாது. அதுக்கு தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தியா? வந்த கேப்ல எனக்கு ஸ்பீக்கர் அவுட்டு, அதுக்கப்புறம் ஆமவாயை இருடி உனக்கு. சரிங்க சார், பட்டா. அது சரி, நேற்றுக்கு தான் நமக்குள்ள அவ்வளோ சண்டை நடந்தது. ஒருத்தன் நமக்காக வந்து நின்றுருக்கான். நம்மள ஒரு பொண்ணு திட்டாங்கிறதுக்காக அடியே கொடுத்துருக்கான். என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா உன்னால? அதான் சொன்னீங்களே, அவசரப்பட்டு தெரியாம அறியாம புரியாம தாலி எடுத்து லெப்ப கணக்க கட்டிட்டீங்க. ஓஹோ, உங்களால நான் எவ்வளவுக்கு மன உளைச்சலுக்கு போயிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் சரி இன்னொரு பொண்ணாலே இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு போவாண்டான்னு காப்பாத்த வந்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க இந்த வீட்டுல வளராம தெருவுல வளர்ந்துருந்தாலும். தெருவுலையா? ஃபாரின்ல படிச்சாலும் லீவுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல தானே சாப்பாடு போடுவாங்க. இந்த வீட்டுல உள்ள உப்பை தானே சாப்பிட்ருக்கீங்க. அப்ப கொஞ்சம் மண்டை இருக்கும்ல. அதான் இந்த வீட்டுல உள்ளவங்களோட நல்ல குணம் கொஞ்சம் உங்க மூளைக்கு ஓரமா கொஞ்சமா இருக்கு. அதான் நாமளே அந்த பிள்ளைக்கு வலுக்கட்டாயமா தாலியை கட்டி விட்டுட்டோம். இப்ப அது உண்ணாம திங்காம தூங்காம அது பாட்டுக்கு வானத்தையே பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தோணி இருக்கும். உங்களுக்கு உள் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓஹோ, அப்புறம்? அதான் நாம ஒரே ரூம்ல இருக்கோம். என்ன இருந்தாலும் உங்க முகத்தை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் மிஸ்டர் அருண், 2 தடவை நீங்க வேதாச்சலம் வீட்டு பையன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. எப்படி தெரியுமா? சொல்லு, மொத்தமா முடிச்சிரு. எங்க அத்தானால என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும்போது நீங்க வந்து காப்பாத்துனீங்க தான். ஆனா அவனை அடிச்சு போட்டுட்டு காப்பாத்தி இருக்கலாம். என்ன உங்க புத்தி கொஞ்சம் கம்மியா வேலை பார்த்ததுனால தாலி கட்டி காப்பாத்திட்டீங்க. அதான் சொல்றோம்ல, உங்களுக்கு மண்டை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இந்த வீட்டை உப்ப சாப்பிட்டுருக்கிறதுனால இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு. பேசி முடிடி, உன் ஓட்ட வாய்க்கு நான் வைக்கிறேன். அப்போ அதுக்கு அப்புறமும் நம்ம தாலி கட்டினதுனால தான் அவன் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு என்கிட்ட எகிரினதான் நீங்க வந்து எகிரிட்டீங்க, பலார் பலார்னு அடிச்சிட்டீங்க. அதனால் தாங்கள் கூற வருவது? மூளைக்கு ஓரமா கொஞ்சமா அறிவு இருந்தாலும் இந்த வீட்டு உப்பு திங்கிறதுனால கொஞ்சம் நல்ல புத்தி உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமா, ஒன்னு அப்படி பேசினதும் ஸ்ருதி கிட்ட எதுக்கு கோவப்பட்டேன்னு சொன்னா? இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டு வளர்ந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல. பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த குணத்தை பண்ணிருக்கீங்கன்னு உங்க மண்டைக்கு தெரியல. அதனாலதான் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறீங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. ஸ்ருதி இந்த வீட்டுக்கு இனிமேதான் மருமகளா வரப்போறா. ஆமா பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்ருதிக்கு முன்ன நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பத்தி பேசுறத உங்களால பாத்துட்டு இருக்க முடியல. அதான் நல்ல குணம் கொஞ்சம் இருக்குங்க. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. உன்னை பேச விட்டு நீ ஏதாவது ஸ்ருதி கிட்ட பேசி சே அருணோட டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிட்டேன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டாள்னா? அன்புக்கு பொண்டாட்டியா வர போற பொண்ணு எனக்கு சிஸ்டர் முறை வேணும். அந்த பொண்ணு என்ன கேவலமா நினைச்சிட்டாள்னா, சே இவனுக்கு டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கே அப்படின்னு. சாம், உங்களுக்கு இந்த ஏஞ்சலை பத்தி தெரியாது. சே, நான் உனக்கு கற்பூர மாதிரி எல்லாம் நினைச்சேன். இந்த பொண்ணுக்கு பிரெயின் இருக்கு, நம்ம ஏன் ஸ்ருதி கிட்ட அப்படி நடந்துக்கிட்டோன்னு கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி கற்பனை கோட்டையில வாழ்ந்துட்டு இருக்கவலாம். அப்போ வலுக்கட்டாயமா இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டோம். யாராவது பேசும்போது உங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம கேட்கல நீங்க.
நோ 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 டார்லிங். இந்த டார்லிங் எல்லாம் வேற பொண்ணுங்க கிட்ட பேசுறதோட நிப்பாட்டுங்க. ஓகேடா பேபி. ஸ்ருதி கிட்ட என் பேரு காத்துல பறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஐ மீன் உன்னை பேச விட்டா டேங்கர் லாரி மாதிரி பேசி என் பேரை காத்துல பறக்க விட்டுருவான்னு சொல்லிட்டு தான் அவளை அடிச்சு உன் வாயை மூடனே தவிர மிஸ்ஸஸ் ஏஞ்சல் அருண் நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே இல்ல. எடுத்து காலி பண்றீங்களா? போடா தீச்சட்டி மண்டையா, எனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல போகும். வெளியே போறீங்களா செல்லமே? இருடா உன் வழியிலே வரேன். என்ன பேபி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லடா தங்கம், லேப்டாப்புக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு கூட நீ தகுதி இல்லைன்னு லேப்டாப் கம்பெனிக்காரனுக்கே தெரியும். என்ன அதுக்கு கூட நான் தகுதி இல்லைன்னு லேப்டாப் கம்பெனிக்காரனுக்கே தெரியணும் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க போல. அப்படியெல்லாம் பேசுற ஆளா இந்த ஏஞ்சல்? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசிடுவான். மனசுக்குள்ள எல்லாம் பேச தெரியாது அவளுக்கு. சரி, இந்த ஸ்ருதி ஹிந்துவா கிறிஸ்டினா? ஏன்? அவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் இருக்க இடத்துல பார்த்துருக்கேன், ரொம்ப நெருக்கமா வேற பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்துருக்கேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவளை பத்தி ஏதாவது பேடா தெரிஞ்சதுன்னா உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். இவகிட்ட தப்பா பேசினதுக்காண்டி கல்யாணத்தை நிப்பாட்ட போகுதா கோம்ப? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இவ சிக்கிட்டாள்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஏ மெண்டல், தாலி கட்டின பாவத்துக்கு நான் மன்னிச்சிடுறேன். ஏன்ட்ட சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் தாத்தா கிட்ட எதுவும் சொல்லிடாத. வீட்டுக்கு எவ்வளவு மரியாதையை கூட்டு வந்தாரோ அதே மரியாதையை அனுப்பி வச்சிருவாரு. இவளை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நல்லவள மாதிரி தெரியல. ஆனா எனக்கு இவளுக்கு எங்கேயோ ஒரு பழக்கம் இருக்க மாதிரி இருக்கு. அவ சர்ச்சுக்கு போவாளா கோயிலுக்கு போவாளா? எங்கேயோ பார்த்துருக்கேன். அதுவும் எங்கேயோ நான் இருந்த இடத்துலதான் என்னை சுத்தி தான் இவளை பார்த்துருக்கேன். அடிக்கடி பார்த்துருக்கேன், ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒருவேளை மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல பாத்திருப்பியோ? சேச்சா இல்ல ஏஞ்சல், நீ இருக்க இடத்துல வர பார்த்ததா சொல்றான். ஒருவேளை நீ மெண்டலா இருக்கும்போது மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த ஏஞ்சல் வருத்தப்படுவாளா? நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாயா? நான் இப்ப ஏஞ்சலை பார்த்துட்டு வரேன். பைத்தியம், இனியாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு ஏஞ்சலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. அது நாக்கே முதல்ல கண்ட்ரோல்ல இல்ல. ஆமா, இவன் எதுக்காக அன்புக்கும் ஸ்ருதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கா? என்ன நீ புக் படிச்சிட்டு இருக்கியா? படிக்கல ஏஞ்சல், கொட்டேஷன் ஃபைல் என்கிட்ட இருந்துச்சா, அதான் எல்லாம் கரெக்டான இருக்கா பார்த்துட்டு அன்பு கிட்ட இதை கொடுத்துடலாமே. சரி நீயா, அன்பு சார் கிட்ட உன் காதலை இப்ப சொல்ல போறேன். ஏஞ்சல் நீ என்ன பைத்தியமா? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காத. என்னது? அன்பு கிட்ட இப்ப காதல் சொல்ல போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காத. என் மனசுல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு அத அருண் கிட்ட கூட சொல்லிடாத. நான் சொன்னேன்ல நீயா, என்னால இது வேற யாருக்கும் தெரியாது. என்னால உன் மனசுல இருக்க காதல் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த வாரத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது அது வேற. ஆனா உன் மனசுக்குள்ளே இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருக்க காதலை அட்லீஸ்ட் அன்பு சாருக்கு தெரியப்படுத்தலாம்ல. அது என்னால முடியாது ஏஞ்சல். நான் சொல்லிட்டான், அடுத்த செகண்ட் அவன் எனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அவன் ஞாபகமாகவே நான் இந்த வீட்டில் இருந்துருவேன். எப்படி? நீ காதலிச்ச பையன் வேற ஒரு பொண்ணு கூட இதே வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான், நீ அதை பார்த்து காலத்தை ஓட்டிடுவ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் என் காதலை அவன்கிட்ட சொல்ல முடியாது. இனியா, நீ அன்பு சார் கூட சேரல அது வேற. ஆனா உன் மனசுல இருக்க காதலை கூட சொல்லாம இருந்தியன்னா வாழ்நாள் ஃபுல்லா ஒன்னு அரைச்சிட்டே இருக்கான். என் காதலை கூட சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு அட்லீஸ்ட் நீ சார்கிட்ட உன் காதலை சொல்லு. இல்ல ஏஞ்சல், என்னால முடியாது. எனக்கு புரியுது இனியா, ஆனா நீ சொல்லாம இருக்காத. கண்டிப்பா நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லாம உன் காதல் தோத்து போறதை விட சொல்லி அதுக்கப்புறம் தோத்து போறது எவ்வளோ பெட்டர் இனியா. உன்னால நேரில் தான் முடியலைனாலும் இன்டைரக்டாவது சாருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிப்பாரு. அப்புறம் அந்த ஸ்ருதி பொண்ணு வேற நல்ல பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. சார் வெளிப்படையாக கோவமாக பேசினாலும் மனசளவில் ரொம்ப நல்லவங்க. அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு ஒய்ஃபாக வர்றது எனக்கு விருப்பமே இல்லை நீயா. அதனால தான் மனசு கேட்காம உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீ இதை பற்றி பேசாத ஏஞ்சல். இதை பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. பாத்தியா, பேச்சை மாத்திட்டு இருக்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு அன்பு வந்தாலும் வருவான். நீ முதல்ல இந்த டாபிக் பற்றி பேசுறதை நிப்பாட்டு. அப்புறம் எனக்கு ஒரு டெண்டர் இருக்கு. சாமும் அன்பு அங்கே போயிடுவாங்க. நானும் அருண்மா சேர்ந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் போய் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். மறக்காம என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறியா? குழந்தையோட சவுண்டை கேட்காம எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன குழந்தையோட சவுண்டை கேட்காமன்னு சொல்ற? நீ அருண் கிட்ட ஃபோன் கேட்டா அவன் தந்திருப்பானே. தந்திருப்பாரு, ஆனால் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லா திங்ஸையும் நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் ஏஞ்சல், நாளைக்கு கேரல் வராங்க. ஆமா, செல்லு பாட்டி சொன்னாங்க. ஏன் இனியா, இந்த வீட்டில் எல்லாரும் எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, அன்பு சாரோட அப்பா மட்டும்தான் ஹிந்து, அதனால அவங்க அம்மாவும் ஹிந்து, அன்பு சார ஹிந்து.
ஆனா சர்ச்ல இருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வந்தாலும் அவங்க இன்வால்வ் ஆகாம இல்ல. நீ என்னன்னா காலையில அன்பு சார் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. நல்லா இருக்கு இந்த வீடு. ஏஞ்சல், அன்புக்கு கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. உனக்கு தெரிஞ்ச உன்னை நம்பி நான் சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாத. மேபி மதுக்கு தெரிஞ்சா கூட மது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டுருவா. இல்ல அன்புக்கிட்டே வேணாலும் போய் சொன்னாலும் ஆச்சு. சத்தியமா இனியா என்னால இந்த விஷயம் வெளியே வராது. ஸ்னோ, நீ பெரிய தாத்தா கிட்ட தானே இருந்த. தாத்தா எங்க போயிட்டாங்க? அதான் தங்கம், பெரிய தாத்தா எங்க போச்சுன்னு கேக்குறேன். நீ தாத்தா கிட்ட தானே இருந்த. உனக்கு எப்பவும் யார் எங்க போனாலும் கடைக்கு சாக்கி வாங்க தான் போவாங்க. வேற எந்த வேலையாவும் வெளியே போக மாட்டாவ. சொல்லி பாப்போம். பயங்கர பாவம் தான் ஸ்னோலி. அததானே ஸ்னோ உன்கிட்ட கேக்குறேன். அம்மா, நீ தாத்தா கூட தானே இருந்த. தாத்தா எங்க போனாங்கன்னு. அங்க ஒரு அங்கிக்கும் ஆண்டிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அங்க ஸ்னோ, அது உனக்கு தெரியாது. அந்த அங்கிளோட வீடு நம்ம அம்மம்மா வீடு இருக்குல்ல, நம்ம அம்மம்மா வீட்டு பக்கத்துல தான் அந்த அங்கிள் வீடு இருக்கு. அந்த ஆண்டியே நம்ம பெரிய தாத்தாக்கு தெரியும். அதான் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்னு நம்ம அம்மம்மாட்ட கேட்டிருக்காங்க. இப்போ அம்மம்மா போன் பண்ணும்போது பெரிய தாத்தாட்ட போன் கொடுக்க சொல்லுச்சு. அதான் கேக்குறேன். இவ ஒருத்தி. எங்கடா? கல்யாண வீட்டுக்கெல்லாம் இப்ப போக முடியாது. இப்போ நமக்கு அன்பு மாமாக்கு கல்யாணம் வருதுல்ல, அங்க போலானா? அங்க இருக்கா? அங்க என்ன இருக்கு? இனியா ரூம்ல 2 போட்டோ இருக்கா. சரி, இருந்துட்டு போட்டோம். அன்பு மாமாக்கும் இனியாத்துக்கும் டும் போட்டோவா? ஏய், அவ சும்மாவே அவ ரூமுக்குள்ள விட மாட்டா. நீ என்னடானா அப்பா மாமாக்கும் இனியாத்துக்கும் டும் போட்டோ ரூமுக்குள்ள இருக்குங்கற. இவ என்ன சொல்றா? அவ ரூமுக்குள்ளேயே யாரையும் விட மாட்டா. இதுல இவ குட்டி ரூமுக்குள்ள அவங்க போட்டோ இருக்குங்கறா. எதையாவது பார்த்துட்டு உளறாத ஸ்னோ. எல்லாருக்கும் அந்த ரூமுக்குள்ள ஒரு குட்டி ரூம் இருக்குன்னு தெரியும். இவளுக்கு அந்த ரூமுக்குள்ள 2 கதவு 2 ஜன்னலை தவிர எதுவுமே தெரியாதே. இவன் எதுக்கு குட்டி ரூம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா? எதையாவது பார்த்துட்டு உளறாளா இருக்கும். நம்ம அன்பு மாமாக்கும் சுத்தி ஆண்டிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம போலாம். கல்யாணம் தான் நான் சொன்னேன். நம்ம நினைக்கிற நேரம் எல்லாம் போக முடியாது. எப்ப கல்யாணம் வைக்கிறாங்களோ, எப்ப டும் வைக்கிறாங்களோ அப்ப போலாம்னா? சரி, போமா. மியாவ். என்ன மியாவ், ஜாலியா இருக்கீங்க போலாம். இவன் எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவா போலாம். இனியா அத்தை அப்பு மாமா டும்ங்கிறான். அதான் எனக்கும் புரியல. அன்புக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆக போகுது. இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. குட்டி ரூம், இனியாத்த, டும் போட்டோ, என்னென்னமோ சொல்றான். வழக்கமா இவ பேசுறது எனக்கு மட்டும்தான் புரியும். இன்னைக்கு எனக்கு கூட புரியல. அது மட்டும் இல்லாம இனியா நல்லா இருக்குன்னு கேட்டாலாம். அவ வேற ஏதாவது கேட்டு இவ வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு எது புரியுதோ அதை தானே சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் மித்ரன், நீங்க தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? இல்ல மது, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்காகவா? சொல்லுங்க மித்ரன். அது ஒன்றும் இல்லை மது, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒண்ணு. அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்மள காதலிச்ச விஷயத்த இப்ப போட்டு உடைச்சிருவாரோ? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரோ? என்ன மித்ரன் பார்த்துட்டே நிக்கிறீங்க? என்ன சொல்லணும்? ஆமா மது, சொல்லணும். ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அதுக்கான நேரம் கூடி வரல. இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் சொன்னா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீங்க சொல்ற விஷயத்தையும் சொல்ற விதத்தையும் பொறுத்தது. ஆக்சுவலா மது, இப்ப கூட உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாமா வேண்டாமான்னு 1000 தடவை யோசிச்சுட்டேன். இதுக்கு நீங்க கோவப்படுவீங்களா, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கூட தெரியல. ஆனா மது, இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னா எப்பவுமே என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் மது, உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியும் இருக்கலாம். ஆனா இப்ப சொல்லாம விட்டுட்டா எப்பவுமே சொல்ல முடியாது. மித்ரன், எதுவா இருந்தாலும் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. ஸ்னோக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் வரேன். இல்ல மது, கேட்டுட்டு இப்பவே உங்க பதில் என்னன்னு சொல்லிட்டு போங்க. என்ன மித்ரன், வழி விடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்க.
இல்ல மது, இந்த விஷயத்துல எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க சொல்ற முடிவுல தான் அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் சட்டுன்னு சொல்லுங்க. என்ன மித்ரன்? அதுதான் மது, எப்படி தொடங்குறதுன்னு தெரியல. என்ன அப்படி? என் சக்கரே மெல் மெல்லமா செல்லமா கொஞ்சதே மௌனமே. என்ன நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னா தாத்தா வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். நான் கிளம்புறேன். அது ஒண்ணும் இல்ல மது, நம்ம கேம்ப் நடத்துறோம்ல. கேம்பா? ஆமா இவ்ளோ நேரம் கேம்ப பத்தி பேசுறதுக்கா இழுத்துட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கல. சொல்லுங்க. இல்ல மது, இன்னைக்கு கேம்புக்கு வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நீங்க தான் எம்பிபிஎஸ் படிச்சாலும் டாக்டர் கோட்டு மாட்ட மாட்டீங்களே. சோ உங்ககிட்ட வேற எந்த ஹெல்ப்பும் கேட்க முடியாது. ஆனா வயசானவங்க எல்லாம் வருவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வருவாங்க. ஐ செக் பண்றதுக்கு வருவாங்க. சோ நீங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணலாம்லாம். நீங்க மட்டும் இல்ல, ஊர்ல கொஞ்சம் படிச்ச பொண்ணுங்க அப்படியும் வராங்க. இந்த ஹெல்ப் பண்றதுக்கு டாக்டரா இருக்கணும் இல்லைங்க, யார் வேணாலும் பண்ணலாம். அந்த அடிப்படையில தான் கூப்பிடுறேன். இவ்ளோதானா? ஏன் மித்ரன், நீங்க முதல்ல இத பத்தி தான் பேசுறதுக்கு வந்தீங்களா? ஆமா மது, பக்கத்து தெருவுல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 2 நாள் கூட்டம், பயங்கர கஷ்டப்பட்டுட்டோம். நிறைய பேரை கூப்பிட்டுருக்கேன் ஹெல்ப்புக்கு. வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸா இருக்கும். உங்ககிட்ட கேட்டு என்ன எப்படிடா நீங்க கூப்பிடலான்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டீங்கன்னா. இவ்ளோதானே, நான் வரேன். மித்ரன், நீ ஜெயிச்சிட்ட. நீ எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்லயே வெற்றி. நீ வேணா பாரு மது, இந்த கேம்ப் முடியறதுக்குள்ள நீயா ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கல, உன் வேலையை ஒன்ன பண்ண வைக்கிறேன். ஹலோ. அது இருக்கட்டும் மது, நான் இதை பேசுறதுக்காக தான் வந்தேன். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எதுவுமே நினைக்கல. அதான் என்னன்னு கேட்டேன். ஓ அப்படி, சரி மது, நீங்க ஒரு நாள் அல்லது 2 நாள் வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணலாம். சரி மித்ரன். சரி, இந்த அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், ஈர துணியை இப்படி எடுத்துட்டு போகாதுங்க, இப்படி எடுத்துட்டு போகாதுங்க, பக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போங்கன்னு. நீ இருக்க பிஸி ஷெட்யூல்ல நானே இதெல்லாம் பாத்துக்கலாம், நானே ஒரு துணியெல்லாம் துவைச்சு தரேன், இப்படியே எடுத்துட்டு போனாங்க. இப்ப என்னடானா தண்ணி இவ்ளோ கீழே கொட்டி இருக்கு, ஈர துணியை பக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போக முடியுமா? இதுல யாராவது கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்களே. இனியா ஃபைல கொடு. இந்த குரங்கு, நீ யார் உள்ள கூப்பிட்டது? எத்தனை நாள் என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வெளியே போ. அப்படி அடிச்சலாம், அப்ப கண்டிப்பா வருவேன். டேய் தடிமாடு, வெளியே போ மத. அப்ப இன்னும் உள்ள வருவேன். ஏய் தண்ணி கொட்டி இருக்கு. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆனான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமே. வாய் பேசவே வாய்ப்பில்லை, வழி தீர வழி என்னவோ. அன்பு விடு, யாராவது வந்துட போறாங்க. ஸ்ருதி வந்துட்டாள்னா கத்திட்டே இருப்பா. அன்பு அன்பு மத விடு. ஏன் குல்ஃபி என்னை விட்டு போன நீ? ஏன் கண்ணம்மா, இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அன்பு, நான் கண்ணம்மா இல்ல, நான் இனியா. நீ வேற யாரோன்னு நினைச்சிட்டு இருக்க என்ன? எனக்கு தெரியும் கண்ணம்மா, நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவா அப்படின்னு. அன்பு, தாலி எனக்கு கட்ட போறியா இல்ல அவளுக்கு கட்ட போறியா? உருண்டுட்டு இருக்கீங்க. அன்பு விட்டா. என்ன பார்த்து பேச வேண்டியதெல்லாம் அவளை பார்த்து பேசிட்டு இருக்கா. வெக்கமா இல்ல? அன்பு கைய விட்டா. எந்திரிக்க விடு. கல்யாணம் நெருங்க போற நேரத்துல இப்படி இன்னொரு பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருக்க. இத பாக்கும்போது எனக்கு எப்படி வயிறு எரியுது தெரியுமா? ஓ, இத பாக்கும்போது உனக்கு வயிறு எரியுதா? ஆமா. எந்திரிக்க போறீங்களா இல்லையா? தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். உன் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கத சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்ருதி. தோ எரிஞ்சிட்டு இருக்கலாம், பெட்ரோல் விட்டே அணைச்சிடுறேன். என்ன செல்லம், அணைச்சிடலாமா? உங்க சண்டைக்கு எதுக்குடா என்ன ஊருக்காக்க பாக்குறேன்? அவ வேற முறைச்சிட்டே நிக்கும். ஓய் குல்ஃபி, உனக்காக அந்த நிலாவையே துணைக்கு கூப்பிட்டு ஒரே கவிதை எழுதி வச்சிருக்கேன், கேக்குறியா? கவிதை எழுதுறதுக்கு எதுக்குடா நிலாவை துணைக்கு கூப்பிட்டா? விட்டு அவ பார்த்துட்டே நிக்கிறாங்கிறேன். கவிதையை கேளு செல்லம். எனக்கான விலை. உன்னை முதலில் பார்த்தேன், அன்று முதல் என் நித்திரையை இழந்தேன்.
சில கால நேரம் வந்து செல்லும் உறக்கத்திலும் நீயே வருகிறாய், சூடிக்கொள்ளும் பூ மாலையாக. நான் திரும்பும் திசை எங்கும் உன்முகம், நான் உன்னை தேடும் இடமெல்லாம் உன் நினைவுகள். என் உயிர் கண்ணம்மா, வரவேண்டும் நீ மீண்டும், நித்திரையில் அல்ல நிஜத்தில் என் வாழ்க்கை துணையாக. ஏன்டா எருமை, அவளுக்கு நிறுத்தி வச்சதையெல்லாம் என்கிட்ட அடிச்சு விட்டுட்டு இருக்க. புதுசா எல்லாம் யோசிக்க முடியாது செல்லம். அன்பு, கடைசியா ஆன் பண்றேன். இப்ப மட்டும் நீ அவளை விட்டு எந்திரிக்கல, இப்பவே தாத்தாவை கூப்பிட்டு எல்லாரையும் காமிக்க வைப்பேன். எல்லாரும் பாக்கட்டும் உன் லட்சணத்தை. ஐ ஆம் வெயிட்டிங். அப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டட்டும். முதல்ல அவனை மறந்து அவளை பார்த்துட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அன்பு பண்ணிட்டு இருக்குது என்ன கடுப்பேத்துறதுக்காக. ஓய் குட்டிமா, அவ இந்த சீனை மட்டும் தாத்தா கிட்ட காமிச்சிட்டாள்னா இந்த கல்யாணம் நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் காதலிக்கலாம்? காதலோட ஆழத்தையும் இந்த உலகத்துக்கு நம்ம புரிய வைக்கணும். அப்படி ஒரு காதலை அனுபவிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்ல குல்ஃபி? அன்பு, போதும் நிப்பாட்டு. ஓய் குல்ஃபி, ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ யூ எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணடி, பார்த்துட்டே இருக்கான். அன்பு, ஐ இனியா, நீ சொல்லடி பட்டுக்குட்டி. ஐ லவ் யூ அன்பு. என் சக்கரே மெல் மெல்லமா செல்லமாய் கொஞ்சிதே மௌனமே. ஐ லவ் யூ so much அன்பு. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஜென்மம் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் இடம். எப்பெல்லாம் நீ என் மனசுல நீ இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பொண்ணு காதல்னா என்னன்னு, காதலோட ஆழத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க வயசுக்கு முன்னால இருந்தேன் உன்னதான் அன்பு நான் காதலிக்கிறேன். நீ மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்க. நீ பாரதியாவும் நான் கண்ணம்மாவும் நான் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கேன். உடம்பு வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என் மனசு உன்னை சுத்தி தான் இருக்கும். என் மனசு எப்பவும் உனக்கு மட்டும்தான். காதலுக்கு மனசு இருந்தா போதும். ஐ லவ் யூ அன்பு. அன்பு, நீ என்ன கடுப்பேத்துறதுக்காக அவ கூட பேசிட்டு இருக்க, ஆனா அவ அப்படி பண்ணல. நீ என்ன கடுப்பேத்திட்டு இருக்கிறதுக்காக அவகிட்ட கொஞ்சிட்டு இருக்க, ஆனா அவ மனசுல இருக்கத உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சத்தியமா சொல்றேன் அன்பு, அவ நல்லவ கிடையாது. ஐ லவ் யூ டி குல்ஃபி. ஸ்ருதி, இனி அவ மனசுல இருக்கத அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதான் சான்ஸ்னு. இன்னமும் நீங்க நின்ன அன்பு நிதானமாவே இருக்க மாட்டான். உன்னை கடுப்பேத்துறதுக்காகவே பண்ணிட்டே இருப்பான். அவளும் அவ மனசுல இருக்கத சொல்லிடுவா. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவனுக்கு புரிஞ்சுட்டுனா இங்க இருந்து நீ கிளம்புனாதான் ரெண்டை எந்திரிக்கும். என்னை விட்டு போயிருவியா? உன்னை விட்டு எங்க குல்ஃபி போக முடியும்? இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா? என்னை விட்டு எங்க போயிடாத. அவ போயிட்டான். அவ போயிட்டாடி, எலும்பு. சாரி அன்பு. லூசு, நான் தாண்டி உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ ஏதாவது தப்பா நினைச்சிருவியோன்னு நானே பயந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு பயங்கரமா தூக்கம் வரான். ஏன்னா அவளை பயங்கரமா கடுப்பேத்தி விட்டுட்டேன். ஆனா செல்லம், எனக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட. நீ பேசினது உண்மைன்னு நம்பிட்ட அந்த மெண்டல். ஓ, சரிடாமா, நான் அவளை கடுப்பேத்துறதுக்காக பண்ணேன். இன்னொன்னு, சடனா உன்னை பார்க்கும்போது கண்ணம்மா மாதிரியே ஞாபகம் வந்துச்சு. நீ எப்படி பாயிண்ட் பிடிச்சி என்ன ஃபாலோ பண்ண? இல்ல அன்பு, எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டா தானே இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு துணையா தான் நான் இருந்திருக்கேன். அதான் அவளை கடுப்பேத்துறதுக்காக நீ என்னமோ பண்ணிட்டு இருந்த. அந்த நேரம் விடு விடுன்னு உன்னை ஒரு மாதிரி பண்றது தப்பு தானே. உனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. சூப்பர். சரி குட்டிமா, ஃபைல் அங்க இருக்குன்னு சொல்றியா? எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சாம் வெளியே வெயிட் பண்றான். இதோ டேபிள்ல இருக்கு பாரு.